என்னங்க இது நம்ம டிவிகே தலைவர் விஜய் மதுரை மாநாட்டில் தான் நம்ம ஸ்டாலினை அங்கிள் 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 சொல்லிங்க. அந்த வீடியோ நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. அந்தளவு வந்து நம்ம ஸ்டாலின் அங்கிள் அங்கிள் நம்ம வந்து விஜய் அவரை சொல்லி தான் அந்த வீடியோ தான் சோசியல் மீடியா வந்து வைரல் வந்து போய் உள்ளது. அப்போது அந்த டிவிக்கோட பிரம்மாண்டமான 2வது மாநில மாநாட்டில் அப்படி என்னதான் பேசுறேன்னு சொல்லி நமக்கெல்லாம் நிறைய விஷயம் கிடைத்துள்ளது. மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸும் சரி, நீங்களாம் டிவிக்கு வந்து ஓட்டு போடுறா இருந்தால் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சத்தியமா எனக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரிய மாட்டுது. ஏன்னா ஒரு சில கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாக்க மாட்டாங்க, சைடில் வந்து எப்படின்னா பேசி தாக்குவாங்க. ஆனால் விஜய் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாநாட்டில் தான் அங்கிள் 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 அங்கிள்னு சொல்லி ஒரே மேடையே வந்து இதாக போச்சு போல அந்த அளவு பேசியிருக்காரு. தாமேகாவோட மாநாடு பிரதமர் மோடி மற்றும் ஸ்டாலினுக்கு விஜய் எழுப்பிய ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்லி பல விஷயம் வந்து நமக்கு என்ன கிடைத்துள்ளது சரிங்களா. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு தான் அந்த பேசியுள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் 2020ஆம் ஆண்டு 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒன்று தான் தாமேகா, இன்னொன்று பார்த்தா திமுக என்று ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காரு. வாகை சூடு வரலாறு தெரிவிக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வந்து நடைபெற்றது. சுமார் இந்த மாநாடு வந்து பார்த்தா 4 மணி நேரத்தில் வந்து மாநாட்டு மேடைக்கு வந்த நடிகர் விஜய் மற்றும் கொடியை வந்து ஏற்றிருக்காரு. அதற்கு முன்பு தான் மாநாடு மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பாதையில் விஜய் நடந்து சென்ற போதுதான் அந்த பாதுகாப்போட்டுள்ள தடுப்பு காலை வந்து தாண்டி தொண்டர்கள் பலரும் வந்து அந்த பாதையில வந்து எப்ப ஏறி வந்து விட்டனர். மேடையில் அமர்ந்திருந்த விஜய் அவர்களோட தந்தை மற்றும் தாய் SP சந்திரசேகர், சோபா ஆகியோரை விஜய் கட்டடித்துள்ளனர். உடனே வந்து என்ன ஆச்சுன்னா விஜய் அவர்கள் அந்த மேடையிலும் சரி அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்த உடனே நின்றபடி நின்றுருக்காங்க. அப்போது விஜய் அவர் வந்து உட்காருங்கம்மா உட்காருங்கப்பான்னு சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். பின்னர் தான் தாமேகாவின் உறுதிமொழியை வந்து அறிவித்திருக்காரு. அதுல தான் எம்ஜிஆரோட வந்து பழக்கம் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கவில்லை. தொடர்ந்து பேசியுள்ள விஜய் ஒரு சிங்கம் எப்போதுமே தனித்துவம் வந்து வாய்ந்துள்ளது. சிங்கம் ஒரு முறை வந்து கர்ஜனித்தால் 8 கிலோமீட்டர் வரை வந்து அதிரும். அப்படிப்பட்ட சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும் என்று வேடிக்கை பார்க்க வந்து வராது. சிங்கம் உயிருடன் உள்ள பெரிய ஒரு விலங்குகளை வந்து தாக்கும், ஜெயிக்கும். உயிர் உள்ளதை வந்து கெட்டு போன வந்து தொடாது. அப்படிப்பட்ட சிங்கம் தான் எதையும் தொட வராது, தொட்டால் வந்து விடாது. சிங்கம் காட்டின் எல்லையை வந்து தானே வந்து வகிக்கும், கூட்டத்துடன் இருக்கும், முக்கியமா அஞ்சாமல் தனியே வரும். தனியாக இருந்தால் அது காட்டின் வந்து அரசாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட வந்து பழக வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைக்கவில்லை. எம்ஜிஆர் மாதிரியான ஒரு குணம் கொண்ட விஜயகாந்துடன் நெருங்கிய ஒரு பழக வந்து வாய்ப்புகள் வந்து கிடைத்துள்ளது. அவர் தான் மதுரையை சேர்ந்தவர் தான், அவரை மறைக்க வந்து முடியாது. 1967ஆம் ஆண்டு டு 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது போன்ற 2007ஆம் ஆண்டு அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகிறது என்பது உறுதியாக வந்து சொல்வதற்கான வந்து வாய்ப்பு வந்து இந்த மாநாடு இது வந்து சொல்லியிருக்காரு. 2026ஆம் ஆண்டு 2 பேருக்கு தான் இடையிலான ஒரு போட்டி. அதுல ஸ்பீச் என்ன சொல்லியிருக்காருன்னா ஷூட்டிங் இருந்து வந்து விட்டு எப்படி வந்து ஆட்சி வந்து பிடிப்பார் என தற்போது கேட்கிறார்கள். இந்த விஜய் தான் பல லட்சம் பேர் கூட வந்து கூட்டத்தில் வந்து மட்டும் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். இது வெறும் ஒரு ஒற்றாக சரிங்களா. ஏன்னா இது வந்து ஓட்டுக்காக வந்து கிடையாது, மக்கள் விரோத ஆட்சிக்கு வேடாக வந்து இருக்கும். என்னுடைய பிணைப்பு மக்களுடன் வந்து மட்டும்தான். எங்களின் நிலைப்பாட்டை எந்த ஒரு சமரசம் வந்து இல்லை. ஒரே கொள்கை எதிரி வந்து யாருன்னா பாஜக தான், அரசியல் எதிரி தான் திமுக தான். ஒட்டுமொத்த மக்களின் சக்தி எங்களோட வந்து இருக்கிறது. உலகம் முழுவதுமே உள்ள தமிழ் உறவுகள் நம்முடைய இருக்கும்போது தான் பாசிச பாஜகவுடன் ஏன் மறைவு வந்து கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் என்ன ஒரு ஒரு ஊழல் கட்சியா? 2020ஆம் ஆண்டு 2 பேருக்கும் இடையிலான ஒரு போட்டி தான் ஒன்று தான் டிவிகே, இன்னொன்று பார்த்தா டிமிகே என்று ஒரு தரமான கஜனை வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுத்திருக்காரு. பாடல் பாடி உள்ள விஜய் எதிர்கால வரும் என் கடமை வரும் என்ற பாடலை பாடிய விஜய் தான் மக்கள் அரசியல் என்னும் ஒரு சவுக்கை கையில் எடுக்கலாமா, பாசிசா பாஜக பாய்சன் திமுக எதிராக வந்து கையில் இருக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. மோடி 3வது முறையா வந்து ஆட்சி வந்து பிடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா தான் நல்லது செய்ய வந்து வந்தீங்களா அல்லது இஸ்லாமியருக்கு வந்து எதிராக சதி செய்வீங்களா என்று மக்கள் பிரதிநிதிகள் உங்களிடம் வந்து மோடி சில கேள்வி வந்து கேட்க வந்து வேண்டும். தமிழக மீனவர்கள்
800 மொத்தம் சேர்த்து 800 பேர் வந்து எப்பனா மேல் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இனிமையாவது எப்படின்னா மீனவர்கள் பாதுகாப்பு இருக்க கச்சத்தீவை வந்து மீட்டு தாருங்கள். உங்கள் முரட்டு ஒரு பிடிவாதம் தான் நடத்தப்படும் நீட் தேர்வால் வந்து பல ஒரு அநியாயம் வந்து நடக்கின்றது. அதை சொல்வதற்கெல்லாம் மனம் வந்து வலிக்கிறது. நீட் தேவையில்லை என அறிவிருங்கள் எப்போதும் என்று இதை செய்வீங்களா என்று கேள்வி கேட்டிருக்காரு. நேரடி பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒரு பக்கம் தான், மறுபுறம் பார்த்தா மறைமுக பாஜக RSS கூட்டணி மக்கள் சக்தி இல்லாத ஊழல் கட்சியை அடிபணிந்து வைத்துதான் 2001ஆம் ஆண்டு வரைக்கும் சொகுசு பயணம் செல்லலாம் என திட்ட வைத்தார்கள் என்று சாடியிருக்காரு டிவிக்கு தலைவர் விஜய். நேரடி மறைமுக கூட்டணி வைத்தாலுமே தாமரை இலையில் தண்ணீரை வந்து ஓட்டாது தமிழக மக்கள் எப்படி வந்து ஒட்டுவார்கள்? ஒரு MP சீட் கூட தரவில்லை என்பதால் பாஜக ஓரளவு செய்கிறது. கீழடி நகரத்தை வந்து மறைத்து பாஜக உள்ளடி வேலை செய்கிறது என்று சொல்லியிருக்காரு. டெல்லி சென்று ரகசிய வந்து கூட்டம், அதுல தான் எம்ஜிஆரின் மாஸ் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். அவர் உயிரிடம் வந்து இருக்கும்போது தான் ஒருவரா வந்து முதலமைச்சர் சீட் பற்றி கனவு கூட எவனும் காண முடியவில்லை. எப்படியாவது CM சீட்டை எனக்கு தாருங்கள், என் நண்பர் வந்தவுடன் திருப்பி தருகிறேன் என் எதிரியை வந்து மக்களிடம் வந்து கெஞ்ச வைத்தவர் தான். ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வந்து கட்டி காப்பது யாரு? அப்பாவி தொண்டர்களே அதை வந்து சொல்ல முடியாமல் வேதனை வந்து தவிக்கின்றார்கள். அந்த அப்புகப்பட்டுள்ள தொண்டர்களுக்கு 2001ஆம் ஆண்டு யாருக்கு ஓட்டு செலுத்த வேண்டும் என நன்றாக தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி போல்தான் வந்து கூட்டணி தான். திமுக பாஜகவுடன் ஒரு மறைமுக கூட்டணி வந்து வைக்கிறது. ஒரு ரைடு வந்து நடந்தால் டெல்லி சென்று ரகசிய ஒரு கூட்டம் நடக்கின்ற திமுக காரங்க அந்த சந்திப்பு பிறகு தான் அந்த பிரச்சனை அப்படியே வந்து காண வந்து போய்விடும் என்ற விஜய். இந்த ஆட்சியை பார்த்து தான் நாம் வந்து எப்படி அமைதி இருக்க முடியும்? நீங்கள் ஸ்டாலின் நடத்த ஒரு ஆட்சி வந்து யாராவது வந்து பாதுகாப்பு இருக்கிறதா? தமிழ்நாட்டில் நடக்க ஒரு ஊழலை பார்த்து வாயே இல்லாத வயிறு கூட சிரிக்கிறது. பெண்களுக்கு 1000 கொடுத்தீங்க, ஆனா வெளியே செய்ய வந்து ஏன்னா பெண்களுக்குள்ள வெளியே செல்லும் போது எப்பன்னா பாதுகாப்பு இல்லை என பெண்கள் வந்து கதறுகின்றார்கள். அந்த கதறல் உங்களுக்கு வந்து கேட்கிறதா? ஒட்டுமொத்தமாக தான் எல்லாருக்கும் சேர்ந்து திமுக ஆட்சி விட்டு அனுப்ப வந்து வேண்டியது சொல்லியிருக்காரு. 2034 தொகுதிகளில் விஜய் தான் வேட்பாளர். தமிழ்நாட்டில் தான் 204 தொகுதிகளில் இந்த விஜய் தான் வேட்பாளர்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் ஒருவர் தான் வேட்பாளராக வந்து நிற்பார்கள். அந்த வேட்பாளர்கள் நானும் வேறு இல்லை. நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்தினால் எங்கள் வாக்கு வந்து செலுத்தியாது என்று போன்றுதான். என்னையும் ஏறி மக்களும் ஏறி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. சினிமாவில் மார்க்கெட் போனவர் நான் வந்து அரசியலுக்கு வந்து வரவில்லை, படை பலத்துடன் வந்திருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் சரிங்களா தயாராக வந்து அரசியலுக்கு வந்து வந்துடு என்று சொல்லியிருக்காரு. எல்லா சினிமாக்கால வந்து கெட்டவர் வந்து கிடையாது. என்னையும் ஏறி மக்களையும் ஏறி எந்த சக்தியும் வந்து பிரிக்க முடியாது. சினிமாவில் வந்து மார்க்கெட்டு போனதை நான் வந்து அரசியல் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் இங்க தயாரா வந்து வந்திருக்காப்புல. நன்றி கடனுக்காக தான் அரசியல் வந்து வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளால் மக்கள் செலுத்திய அன்புகளா வந்து ஆதரவு வந்திருக்கிறேன். எல்லா அரசியல்வாதி வந்து நல்லவர் வந்து கிடையாது, எல்லா சினிமா கலைஞரும் கெட்ட வந்து கிடையாது என்று சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்துல வந்து சரணா பார்த்தா மயக்க மனதுள்ள தொண்டர்கள் மாநாடு போதில தான் வெயில் அதிகமாக இருந்ததால் அந்த தரையில விற்கிற வந்து சீட் என்ன பண்ணி இருக்காங்கன்னா தொண்டர்கள் ஒரு பந்தலா மாற்றி வெயில வந்து மறைச்சிருக்காங்க. சிலவர் பார்த்தா வெயில வந்து இருந்து தற்காத்து கொள்ளதான் சிலர் வேப்ப செடியை வந்து எடுத்து வந்ததே காண முடிந்துள்ளது. வெயில் காரணமாக தான் சிலர் மயக்க அடைந்ததே காணொலிகள் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி வருது. மேலும் தான் குழந்தைகள் அளித்து வந்த தொண்டர்கள் சிலரும் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப சிரமம் எல்லாம் பட்டிருக்காங்க. நம்ம தமிழக வெற்றித்தோட முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில வேலு நாச்சியார், பெரியார், அம்பேத்கர் போட்டோலாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2ஆம் நாள் வந்து பார்த்தா தாமேக மாநாடு தான் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா படங்கள் விஜய் சொல்லும் வரும் அந்த அரசியல் கருத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதுவும் பார்த்தலாம். இப்ப விஜய் தமிழக வெற்றி காலத்தில் 2வது மாநிலமாக மதுரையில் ஆகஸ்ட் 21 நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டு மேடையில தான் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்துள்ள அண்ணா மற்றும் எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற கட்டோற்று ஒரு பெருசா வந்து எப்படின்னா அவருக்கு வந்து பட்டுள்ளது. அதுதான் ஒரு பேசு போல வந்து மாறி உள்ளது. அந்த கட்டோட்டில் தான் வரலாறு திரும்புகிறது என எழுதப்பட்டுள்ளது. 1967ஆம் ஆண்டுல இருந்து 1970க்கு இடையிலான 2021ஆம் ஆண்டு என்று அதில் வந்து எழுதப்பட்டுள்ளது. அப்படி அந்த 1967 என்ன நடந்தது, 1977ஆம் ஆண்டு என்ன நடந்தது, எதுக்கு விஜயர்கள் அந்த கட் அவுட்ல 2021ஆம் ஆண்டு எல்லாம் போட்டிருக்காருன்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றின் ஒரு போக்கை மாற்றுவது என 1967 மற்றும் 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலை குறிப்பிடலாம். இந்த சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டில் ஒரு இரு முக்கியமான தலைவர்கள் வந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வந்து இருவரும் மாநிலத்தின் அதற்கு முன்பிடித்த அரசியல் கள சூழலை மாற்றிதான் வெற்றியை வந்து எப்படின்னா தன்னைக்கு வந்து உள்ளனர். இது போன்றது 2021ஆம் ஆண்டில் தான் சட்டமன்ற தேர்தல் மாற்று வந்து நிகழும் வந்து என்பது
தாமியாக எண்ணம் வந்து எப்படி இருக்கிறது. கட் அவுட்ல வந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வந்து முன்னேறிக்கு வந்து எதுக்காண்டி இதற்கு முன்னு தான் 1967ஆம் ஆண்டுல இருந்து 1977ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றங்கிறது வந்து எப்படி அந்த லிஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, அரசியல் பயணத்தில் அண்ணா தான் தன் தலைவரை பின்தொடர்ந்துள்ள பெரியாருடன் 1949ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து தான் திராவிட கழகத்தில் விலகியுள்ளனர். அதோ தான் தன் ஆதரவாளர்கள் பலத்துடன் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடங்கி இருக்கிறாரு. செப்டம்பர் 18 1949ஆம் ஆண்டு சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் கொட்டுமலையில் வந்து நடுவே திமுகவின் ஒரு முதல் பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்று வந்து உள்ளது. 1949ஆம் ஆண்டு அண்ணா திமுக வந்து ஆரம்பித்ததற்கு முன்பாக தான் திராவிட இயக்க அரசியலில் மிக்க ஒரு அனுபவம் வந்து வாழ்ந்தாக இருந்திருக்காரு. திராவிட இயக்க கொள்கையை தான் ஒரு பல மேடைகளை வந்து நின்று எடுத்திருந்திருக்கிறாரு. 1930களில் தான் நடைபெற்றுள்ள இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களில் முன்னிலையில் தான் நின்று உள்ளனர். காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆட்சி மீதான விமர்சனங்களை மக்களிடம் வந்து எடுத்து சென்றுள்ளனர். திமுக ஆரம்பித்த பிறகுதான் தேர்தல் அரசியலில் அண்ணா உடனே வந்து இறங்கிவிடவில்லை. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தன் பயணத்தை மிகுந்த ஒரு கவனத்துடன் எடுத்து வச்சிருக்காரு என்றெல்லாம். சுதந்திர இந்தியாவின் முதல் ஒரு பொது தேர்தலில் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற போதுதான் திமுக அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. மாறாக தான் அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டை வந்து காங்கிரஸ் அல்லாத நாணமுள்ள ஒரு திறமைசாலியான முற்போக்கு கருத்தை வந்து ஆதரிப்பது என முடிவு செய்யப்பட்டது என திராவிட இயக்க வரலாறு எனவும் ஒரு புத்தகத்தை வந்து குறிப்பிடுறாரு எழுத்தாளரான ஆர் முத்துக்குமார் என்பவர். அடுத்தாக பார்த்தா 1957ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள பொது தேர்தலில் திமுக சார்பில் 15 பேர் சட்டமன்றத்திலிருந்து வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சியினால் அந்த 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றது. அதற்கு பின்னர் தான் 1962ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தான் ஊழல் வந்து குற்றச்சாட்டுகள், வேலை இல்லாத திண்டாட்டம், பணவீக்கம், விலைவாசி உயர்வு என பொதுமக்களை பாதிக்கும் ஒரு பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து திமுக தேர்தல் வந்து சந்தித்துள்ளது. 1962ஆம் ஆண்டு பொது தேர்தலில் திமுக சார்பில் தான் 142 பேரும், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 18 பேர் நிறுத்தப்பட்டது. இந்த தேர்தலுக்கு முன்பாக தான் திமுகவின் 50 தலைவர் ஒருவாக தான் இருந்துள்ள ஈ.வை.கி. சம்பத் கட்சியில் வெளியேறி தமிழ் தேசிய கட்சி என கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக 50 சட்டமன்ற தொகுதியை வந்து கைப்பற்றது. அதாவது கடந்த தேர்தலில் வந்து பெற்றதை விட தான் இடங்களை வந்து 3 மடங்காக வந்து அதிகமாக இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வேட்பாளர்கள் 7 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த தேர்தலில் தான் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டுள்ள அண்ணா தோல்வி வந்து தள்ளி உள்ளனர். எனவே தான் அண்ணா மாநிலங்களில் வந்து உறுப்பினர் வந்து ஆகியிருக்காரு. இதை தவிர தான் திமுகவின் 1967 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு அதற்கு முந்தைய தேர்தல்கள் இருவர் முன்னேற்றம் வந்து அமைந்துள்ளது. இந்த ஒரு வரலாறு தான் 1967ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி. 1967ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் திருப்புனிய தேர்தல் வந்து அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் தான் ரூபாய்க்கு 3 படி அரிசி வந்து லட்சியம் சேரி 1 படி அரிசி நிச்சயம் என்ற ஒரு முக்கிய வாக்குறுதிகளை வந்து முன்வைத்து தேர்தல் கள கண்டவர் தான் அண்ணா. முந்தைய தேர்தல்கள் வந்து படிப்படியாக வந்து வெற்றி பெற்றாலும் இத்தேர்தல் வந்து கூட்டணி அமைத்ததே திமுக வந்து கண்டது. சுதந்திர கட்சியில் வந்து யார் நிற்கிறாங்கன்னா ராஜாஜி, பார்டுவார்ட் பிளாக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். வேற முஸ்லீம் லீங்கு, பிரஜா சோலிஸ்ட் கட்சி மற்றும் தமிழரசு கலாம், மாபோசி மற்றும் நாம் தமிழர் சி.பா. ஆதித்யநாத் உள்ளிட்ட பல கட்சியுடன் இணைந்து தான் அந்த தேர்தலை வந்து திமுக எதிர்கொண்டு திமுக 173 இடங்களை வந்து போட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி அனைத்து இடங்களையும் வந்து வேட்பாளர் வந்து நிறுத்தியும் சரி 43 இடங்களை மட்டுமே வென்றது. தனது சொந்த ஒரு தொகுதியான விருதுநகரில் ஐயா காமராஜ் ஐயா திமுக வேட்பாளர் பே. சீனிவாசன் தோற்கடித்துள்ளனர். திமுக அந்த தேர்தலில் தான் 138 இடங்களில் வெற்றி பெற்றது, ஆட்சி அமைத்தது. 1967ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் அண்ணா தலைமையிலான ஒரு அமைச்சரை வந்து பொறுப்பேற்றது. 1949ஆம் ஆண்டு தான் திமுக தொடங்கி பின் அண்ணா ஆட்சி அமர 18 வருஷம் வந்து எப்படி ஆகியிருக்கிறது. அண்ணா அமைத்துள்ள கூட்டணி 1967ஆம் ஆண்டு அண்ணா வெற்றி பெற்றது எப்படி என மூத்த பத்திரிகையாளர் சாவுத்திரி கண்ணை வந்து கேட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 1967ஆம் ஆண்டு இருந்த அரசியல் கள சூழல் தொடர்ச்சியாக தான் 20 ஆண்டுகளால் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததால் மக்கள் மத்தியில் இருந்த அதிருப்தி ஆகியவை முக்கிய காரணங்களாக வந்து இருந்துள்ளது. இந்த எளிய மக்களை அந்த சமயத்தில் காங்கிரஸ் வந்து சென்றடையவில்லை. திமுக கட்சியாக வந்து இருப்பதற்காக முன்பாக தான் கொள்கையை வந்து மக்களிடம் வந்து சேர்த்தால் வெகுஜான மக்களிடம் வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. அண்ணா அமைத்த கூட்டணி சரி வெற்றிக்கு வந்து காரணம் என அவர் வந்து குறிப்பிட்டார். அண்ணா ஒரு பரந்த கூட்டணி வந்து அமைத்தார். மாபோசி, ராஜாஜி என மாற்றுக் கொள்கையை கொண்டவர்கள் சரி இணைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்திருக்காரு.
அதனை தொடர்ந்து ராஜாஜிக்கு வந்து காமராஜரை வந்து எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து இருந்துள்ளது. இப்படிதான் காங்கிரஸுக்குள்ள எதிரானவரை ஒன்றிணைந்து தேர்தலில் எதிர்கொண்டார் என்று சாவித்திரி கண்ணன் வந்து கூறியுள்ளனர். அன்றைய இருந்துள்ள அரசியல் சூழலில் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் ஒரு தெளிவான வந்து மாற்றத்தை கொண்டு வந்துள்ள இயக்கமே திமுக இருந்தது. தேசிய கட்சி அல்லாத ஒரு மாநில கட்சி பெற்ற முதல் வெற்றியாக தான் அது வந்து அமைந்தது என்கிறாரு அரசியல் விமர்சனங்களில் ஓய்வு பெற்றுள்ள அரசியல் அறிவியல் துறை பேராசிரியரான ராமு மணிவண்ணன் என்பவர். முக்கியமா நம்ம எம்ஜிஆரோட, ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆரோட அரசியல் பணி எப்படி இருக்குன்னா, இது போன்ற ஒரு எம்ஜிஆரின் பயணங்கள் நீண்ட வந்து உள்ளது. அண்ணா, கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களும் நட்பு கொண்டவர் தான் எம்ஜிஆர். 1950களில் தான் தோளத்திலிருந்து திமுக இழந்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எம்ஜிஆர் பார்த்தா திமுக இழந்திருக்காரு. தன்னுடைய திரைப்படங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கம் திமுக கொள்கையை வந்து பேசியுள்ளனர். திமுகவுக்காக தான் அப்போது வந்து தேர்தல் வந்து வேலையில பார்த்துட்டு வந்தாரு. குறிப்பாக தான் 1967ஆம் ஆண்டு தேர்தலும் போது தான் மின்னல் வேகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகும். ஒரே நாளை பார்த்தா 30லிருந்து 40 பொதுக்கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து கலந்து கொண்டதாக தன் புத்தகத்தை வந்து குறிப்பிடுறார் எழுத்தாளரான ஆர் முத்துக்குமார் அவரு. அதன் விளைவாகத்தான் தேர்தல் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு சட்டமன்ற மேலாண்மை உறுப்பினர் பதவியை வந்து வழங்கியுள்ளார் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகுதான் 1969ஆம் ஆண்டில் திமுகவின் ஒரு பொருளாதார வந்து நியமிக்கப்பட்ட எம்ஜிஆர். இதற்கு பின்னர் தான் கட்சியின் அந்த வரவு செலவு குறித்து தான் எம்ஜிஆருக்கும் சரி கருணாநிதிக்கும் சரி ஒரு எழுப்பிய கேள்விகளால் ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுள்ளது. இதனால தான் 1972ஆம் ஆண்டு அதிமுக தொடங்குகிற எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி சில மாதங்களே திண்டுக்கல் நாகர்கோவில் தொகுதிக்கு 1973ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வந்து நிறுத்தப்பட்டுள்ள மாயத்தேவர் அவர் 2,60,900 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுகவின் ஒரு முதல் வெற்றியாக அது வந்து அமைந்துள்ளது. அப்போது உள்ள பிரதமர் பிரேமதாஸ் இருக்காருன்னா இந்திரா காந்தி அறிவித்த நெருக்க நிலையை தான் வெளிப்படையாக வந்து அறிவித்துள்ள எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு அறிவித்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சியுடன் இணைந்து தேர்தலை வந்து எதிர்கொண்டனர். சுமார் 20 தொகுதிகளில் அதிமுக, 16 தொகுதியில் வந்து காங்கிரஸ், 3 தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு உள்ளது. இந்த கூட்டணி தான் தமிழகத்தின் பெரு வெற்றியை வந்து பெற்றது. அதிமுக 18, காங்கிரஸ் வந்து 14, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் 3 இடங்களில் வந்து வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு பிறகு நடைபெற்றுள்ள 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளது. கடந்த முறை தான் போன்ற சட்டமன்ற தேர்தல் தான் எம்ஜிஆர் காங்கிரசுடன் கூட்டணி வந்து அமைக்கவில்லை. தேர்தல் முடிவில் தான் அதிமுக மற்றும் 130 இடங்களை வந்து பிடித்துள்ளது. அதன் கூட்டணி வந்து கட்சியான சிபிஎம் 12 தொகுதிகளை வந்து பிடித்தது. கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளை வந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்து பிடித்துள்ளனர். எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்று வந்து எப்படின்னா கருணாநிதியின் ஒரு தன்னிச்சையான முடிவுகள், திமுக மீதான அந்த வெறுப்பு, ஆட்சியை வந்து அதிர்த்தி எம்ஜிஆர் முன்னெடுத்து திமுக எதிரான ஊழலை வந்து குற்றச்சாட்டு ஆகியவை இந்த தேர்தலில் எப்படி ஈடுபட்டது. அதிமுக வந்து ஆரம்பித்த முன்பு தான் பல காலம் வந்து திமுகவில் பயணித்து வந்து உள்ளனர். பல பொறுப்புகளை வைத்து வந்த எம்ஜிஆர் அரசியல் மேடைகளில் பிரச்சாரம் செய்தார். புதிதாக தான் அவர் அரசியல் வந்து வரவில்லை. அதற்கான அங்கீகாரம் தான் 1974ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கு இந்த வெற்றி ஜெரி கிடைத்துள்ள என்கிறார் பத்திரிகையாளரான சாவித்திரி கண்ணன். 1977ஆம் ஆண்டு என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் பெற்றுள்ள வெற்றி குறித்து பேசியுள்ள முனைவர் ராம் மணிவண்ணன் அவரு திமுக இருந்த போது தான் கட்சிக்கு உழைத்த ஒரு பிரதான அடையாளம் வந்து எம்ஜிஆர் தான். திமுகவுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள புலவு அந்த ஒரு பிரச்சனை வந்து ரீதியாக தான் மட்டுமே கிடையாது, ஆளுமை ரீதியாக இருந்தால் அவருடைய தனிப்பட்ட அரசியல் வந்து முன்னேறி வந்து இருந்துள்ளது. இதனால தான் தனிநபர் அடையாளத்தை வந்து முன்னெடுத்தும் அரசியல் சூழலும் தமிழகத்தில் உருவாரி என்று சொல்லியிருக்காரு. இதுல தான் விஜய் சொல்ல வரும் செய்தி வந்து என்னன்னா அந்த ஸ்பீச்சில் அந்த கட்அவுட்ல சரிங்களா, தற்போது 2022ஆம் ஆண்டு தேர்தலுக்கு அண்ணா மற்றும் எம்ஜிஆரை வந்து விஜய் முன்னெடுத்தது ஏன் என்ன கேட்டபோது விஜய் எந்த அரசியல் பின்னணி இல்லாமல் வந்து வருகிறார். அதனால தான் 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டு இந்த சூழலுடன் அவரை வந்து பொறுத்து பார்க்க முடியாது. எம்ஜிஆருடன் அரசியல் வாரிசாக வந்து தான் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவருக்கு வந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. விஜயோடன் இதன் மூலம் தான் எந்த அரசியல் வந்து செய்தி வந்து இல்லை என தான் கருத்துவாதஞ்சேரி கூறுகிறாரு முனைவர் ராம் மணிவண்ணன். 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டு முன்னெடுத்துவது என்ன காரணம் என்று கேட்டால் அவரிடமிருந்து எந்த அரசு செய்தி வந்து இல்லை என்பதுதான். வலிமையான மற்றும் ஆழமான கருத்துக்களே புதிய அரசியல் பார்வை வந்து அவரிடம் இல்லை. பழைய ஒரு பின்புலத்தை தன் அடையாளம் வந்து பயன்படுத்தி வருகிறார். ஒரு புதிய சிந்தனைகளை சொல்லியது அடையாளப்படுத்த ஆழமான ஒரு அரசியல் நிலைப்பாடு அவரிடம் இல்லை. புதிதாக தான் அரசியல் வருவர்கள் முன்னேறி வந்து வெற்றி பெறுவர்கள் தான் கையில் இருப்பார்கள். தன்னையும் அவர்களுடன் வந்து சேர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அது மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு வந்து பெறுவதற்கான விளம்பர உத்தியாக வந்து உள்ளது. ஆனால் அந்த விளம்பரத்திற்கான விலை என்ன என்பது தேர்தல் முடிவு என்றாரு முனைவர் ராம் மணிவண்ணன் அவர்கள்.
மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.